நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மலையாள ஃபிலிம்ஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்லோவா நல்லா அழகா சொல்லியிருக்காங்க எல்லாமே. சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலியா பார்க்கலாம். 3 ஹார்ஸ் வந்து எப்படி போகுதுன்னே தெரியல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 4 செவுரு வீடு இல்ல, குடும்பமா இருக்கிறது தான் லைஃப் அப்படின்றத கன்வே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து மூவி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல மூவிக்கெலாம். இந்த படம் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு வித்தியாசமான ஒரு படம், ரொம்ப நேச்சுரலாக இருக்க ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நான் நடித்தேன் அப்படின்றதுனால சொல்லலை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். ஹபீபி பார்த்துட்டு வந்தோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு படம் பார்த்தோன்னே. அது வேறு எங்கள் ஊர். அப்போ அது பார்த்தோன்னே நாங்கள் ஊரில் அப்படியே அவங்க கூட பயணிக்கிற மாதிரி இருந்துச்சு படம் பார்த்தோன்னே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு அந்த மூவி பார்த்தோன்னே. எல்லாருமே ஃபேமிலியே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ வர சமீப சினிமாவில் ரத்தம், வெட்டு, குத்து இதெல்லாம் தூக்கி போட்டு அன்பு, மனிதம், நேசம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை ஒரு புத்தகம் படித்த மாதிரி, ஒரு நாவல் படித்த மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சார் மீரா கதிரவன் சாருக்கும் அந்த படக்குழுவினருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு. படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. முஸ்லீம்ஸ்க்கு நல்லா ரிலேட்டடாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான படம் தான், எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இந்த மலையாளம் ஃபிலிம் மாதிரி இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம். லைக் அந்த முஸ்லீம் லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது, ஃபாரின் போய் ஒர்க் பண்ணுற கஷ்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் முன்னேறதுக்கு எவ்வளோ போராடுறான், அந்த ஃபீலிங்ஸ் தான், மனிதர்களோட உணர்வுகளை தான் பேசியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். தவறாமல் எல்லாரும் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அவங்களோட ஸ்டோரி தான். பட் வந்து இப்போது வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அங்கே 10 இயர்ஸ் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, வர முடியாது. அந்த சஃபரிங்ஸ், அந்த பெயின் எல்லாமே வந்து நல்லா எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு படத்தை இருக்குது. ப்ளஸ் வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்லை, உண்மையில அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு உண்மையில எப்படி அது காமிச்சிருக்காங்க. படத்துக்காக எதுவுமே மாற்றலை. உண்மையில லைஃப் அப்படியே காமிச்சிருக்காங்க. அது நமக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த ஊராக இருக்கிறனால கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. அது உங்களுக்கும் பார்த்தோன்னே அது தெரியும் கண்டிப்பாக. எல்லாமே அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை, அது இயல்பாகவே நம்ம வந்து முஸ்லிம்ஸ்னாலே மோஸ்ட்லி சவுதியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க இந்த ஒரு படத்தில். குண்டா இருந்த இலச்சில்ல, லைக் அவர் சின்ன வயசுல ஒல்லியா இருந்து அப்புறம் தான் வெயிட் போட்ட மாதிரி. லைக் கல்யாணம் ஆகாமல் ஃபேமிலிக்காக அங்கே ஒர்க் பண்ணி என்ன தான் நம்ம நல்லா சம்பாதிச்சாலுமே ஃபேமிலி லைஃப்பில் எல்லாமே பாஸ் ஆகுதுல்ல. அந்த மாதிரி அதோட ரியாலிட்டி என்னன்னு காமிக்கிறாங்க. சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ஹீரோட அப்பா ரோல் பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நிறைய வித்தியாசம் தெரியுது. ரொம்ப காலம் எடுத்து தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஒரு கேரக்டருக்கும் உடம்பு அழைச்சிருக்காங்க. அவங்க வயசுக்கு தக்கன மாதிரி ஏற்றிருக்காங்க. நிறைய விஷயங்கள் எல்லாருமே போராடி இருக்காங்க. ரொம்ப எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும். நல்லா பண்ணியிருந்தாங்க. யாரோட ஆக்டிங்குமே குறை சொல்ல முடியாது. ஒருத்தருமே ஆக்டிங்காக நடிக்கல, ரியல் லைஃப்பில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி வந்து அப்படி ரியல் லைஃப் ஸ்டோரியாகவே இருந்துச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்பவே முடியல. உண்மையாகவே அவங்க தானா அது அப்படின்ற மாதிரி நான் ஷாக் ஆகி பார்த்தேன். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த இதெல்லாம் ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணியிருந்தாங்க. பணம் காசு எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், ஃபேமிலியோட வாழ்கிற வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஸோ வயசு போகிறதுக்குள்ளே ஃபேமிலியோடையும் சேர்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணியிருந்தாங்க. கதை எல்லாரையுமே, அதாவது உணர்வுபூர்வமாக நம்ம வந்து அதிலே வாழ்கிற மாதிரி இருந்தது. டைரக்ஷன் நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரும் அருமையாக நடிச்சிருந்தாங்க. தனுஷ் சார் அப்பாலாம் வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க. அதாவது ஃபாரின் போய் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம நினைக்கிறது அப்படி தான். ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதே இந்த படம் உணர்வுபூர்வமாக காட்டியிருக்காங்க. ஒரு திரைப்படம்னா ஹீரோ, வில்லன், காமெடி அப்படிலாம் இருப்பாங்களா, அப்போலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஒரு கதாபாத்திரங்கள். அப்படி தான் நான் பார்க்க தோணுச்சு. நல்லா இருந்துச்சு.